ஆ எப்பொருள் யாரவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஒரு அறிவியல் செய்தி போட்டிருக்கேனே அதில பாருங்க நீர் மருத்துவத்தில. ஆஹா. அறிவியல் செய்தி. 6, 7ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. பிரம்மாண்டமான செய்தி. Will the universe eventually become uninhabitable? அதுவா? How long the universe அது ம், ம், சொல்றீங்களா? ம், ம். வந்துருச்சா? வந்துருச்சுங்க. என்ன சொல்றேன்னு பாருங்க. அப்படியே படிங்க. தமிழ்லயும் குடுத்துருக்கும் பாருங்க. தமிழ் இருக்கிறத படிங்க. ஓகேங்க. பிரபஞ்சம் இறுதியில் வாழத் தகுதியற்றதாக மாறுமா? பிரபஞ்சம் எவ்வளவு காலம் இயற்கையாகவே வாழத் தகுதியற்றதாக இருக்கும் என்பது எதிர்காலத்தில் அதற்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தது. அது தற்செயலாக சுருங்கி ஒரு பெரிய நெருக்கடியில் முடிவடைந்தால் அது ம். அனைத்து வகையான உயிர்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். ஆ. ஆனால் ம். ஆனால் நித்தியத்திற்கும் விரிவடைந்து கொண்டிருக்கும் ஒரு பிரபஞ்சத்தில் கூட விரிவாக்கம் துரிதப்படுத்தப்படுகிறது என்பதை காட்டும் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் சரியானவை என நிரூபிக்கப்பட்டால் இதுதான் சாத்தியம் என்று தோன்றுகிறது. வாழ்க்கை இல்லாமல் ஒரு காலம் வரும் என்பது உறுதியாக தெரிகிறது. அதாவது வாழ்க்கையே எப்போது இல்லாம போகுது. ம். எப்போது விரிவடையும் பிரபஞ்சத்தில் ஆற்றல் மற்றும் பொருள் பெருகிய முறையில் மெலிந்துவிடும். இதனால் இறுதியில் எந்த வகையான வாழ்க்கையும் நிலைத்து நிறுத்த போதுமான ஆற்றல் இருக்காது. ம். அதை எதிர்கொள்ள வாழ்க்கை செயல்முறைகள் மெதுவாக இருக்கலாம். இருப்பினும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை அதற்கு அப்பால் செல்ல முடியாத ஒரு வரம்பை அடைகிறது. ம். அனைத்து வகையான உயிர்களும் ஆற்றலை கதிர்வீச்சு செய்ய முடியும். ம். மேலும் அது வாழ்க்கை வடிவத்தை விட சூழல் குளிர்ச்சியாக இருக்கும்போது மட்டுமே சாத்தியமாகும். ம். அனைத்து வகையான உயிர்களும் ஆற்றலை கதிர்வீச்சு செய்ய முடியும். மேலும் அது வாழ்க்கை வடிவத்தை விட சூழல் குளிர்ச்சியாக இருக்கும்போது மட்டுமே சாத்தியமாகும். ம். அனைத்து வகையான உயிர்களும் ஆற்றலை பரப்பக்கூடிய இருக்க வேண்டும். மேலும் அது வாழ்க்கை வடிவத்தை விட சுற்றுச்சூழல் குளிர்ச்சியாக இருக்கும்போது மட்டுமே சாத்தியமாகும். ம். சரி. அதாவது இது வரத்தான் போகுதுன்னு எச்சரிச்சிருச்சு பாருங்க. இது வரத்தான் போகுது. குளிர்ச்சியான சூழல் வருது. அப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. அருமையான கருத்து. பிரபஞ்சம் ஒரு ஒரு ஃபேஸ்லயும் ஒண்ணு சுருங்கும், இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே இப்ப இது வந்துருச்சு இப்போ. இப்போ கடும் குளிர்ச்சி வந்தாச்சு. இப்ப மனிதனுக்கு நடக்கறக்கு சூழல் வந்தாச்சு. குளிர்ச்சி குளிர்ச்சி இருந்தால் தான் இப்ப ரேடியேட் பண்ணுது. ஒவ்வொரு உடம்பும் கதிர்வீச்சு ஒரு சாதாரண ஒரு காகிதம் கூட, ஒரு குப்பை கூட, சாதாரண குப்பை. அந்த குப்பை கூட வெப்பத்த வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இயற்கை விஞ்ஞானம் என்ன பண்ணிருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எனர்ஜி வச்சிருக்கு. அது எனர்ஜி வெளியிட்டுட்டே இருக்கு. ஆனா இப்ப குளிர்ச்சி வந்துருச்சு. குளிர்ச்சி வந்தாலும் உயிர்கள் தப்பித்துக் கொள்ளும் அப்படிங்கிறது தான் காரணம். குளிர்ச்சி வந்தாலும் உயிர்கள் தப்பித்துக் கொள்ளும். அப்ப கடுங்குளிர் வந்தாச்சு. இது பிக் சில் வந்தாச்சு. பிக் சில் கடுமையான குளிர்ச்சி. இப்ப அதுதான் இந்த பிக் சில் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அ பிக் சில் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க இவங்க. விண்வெளியில் இருக்கிற அப்சல்யூட் ஜீரோ. பூமிக்கு அது அப்சல்யூட் ஜீரோ. விண்வெளியில் இருக்கிற அப்சல்யூட் ஜீரோ. விண்வெளி தான் நமக்கு அடிப்படை. இந்த பூமியே நமக்கு அடிப்படை கிடையாது. விண்வெளியில் என்ன நடக்குதோ அது நமக்கு நடக்கும். சூரியன்ல ஏதாவது ஆபத்துனா அது பூமிக்கு தான் பாதிப்பு. புரியுதுங்களா? சூரியன்ல எது ஏற்பட்டுச்சுன்னா பூமிக்கு பாதிப்பு. மற்ற விண்வெளியில் என்ன ஏற்படுதோ அது பூமிக்கு பாதிப்பு. இப்போ என்ன எச்சரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, குளிர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். குளிர் வந்தாச்சு. வரப்போகுதுல முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது சில்லு வரப்போகுதுன்னு அர்த்தம். இது பிக் கிரன்ச்சு. ஆனால் ஒவ்வொரு உடலும் இப்போ தயாரா இருந்துச்சு. இப்போ இப்போ மனிதன் மட்டுமே அது தப்பிப்பான். மனிதன் மட்டுமே தப்பிப்பான்.
இந்த யோக பயிற்சியில இயற்கை சக்தியில வாழ்றவன் மட்டும்தான் தப்பிப்பான். அவன் வந்து விண்வெளியில் குடியிருக்க போறான். அப்போ விண்வெளியில் குடியிருக்கிறப்ப +35 டிகிரி உற்பத்தி பண்ண முடியும். அதாவது 2 கண்டுபிடிப்பு இருக்கு நம்மகிட்ட. இந்த 2 கண்டுபிடிப்பும் நம்ம வந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்து மனிதன் வாழுவான். அண்டங்களை அழிந்து போவதை நம்ம கண்ணில் பார்க்கலாம். நான் வந்து மனிதனை மட்டும் தப்பிப்பேன். மற்ற எல்லா உயிர்களும் அழிஞ்சு போகும். எல்லா உயிர்களும் அழிந்து போகிவிடும். எதுவும் நிற்காது. மனித குலம் மட்டும் தப்பித்துக் கொள்ளும். நமக்கு இப்பவே உடம்புல வெப்பம் இருந்துட்டே இருக்கு. உடம்புல வெப்பம் இருந்துட்டே இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டாட்டு ஆமாங்கய்யா. இயற்கை கொடுத்துருச்சு. இயற்கை விண்வெளி சுருங்க போது முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ விண்வெளி சுருங்கினாலும் அப்போ அந்த குளிர்ச்சியான நிலை வரும் பொழுது தான் வெப்பம் வருங்கிறீங்க. எங்க பூமிக்கு குளிர்ச்சி வரலாற்றையும் கூட மனிதனுக்கு வெப்பம் இருக்குது. ஆமா. இது இப்ப இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போகணும்னு நினைச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடி வந்து ஹீட்ட ஜெனரேட் பண்ணி உடம்பு சூடாயிடுது. அது நான் பார்த்திருக்கேன். இப்ப எனக்கே பார்த்தீங்கன்னா, மேல ஐஸ் அந்த ஊட்டிக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, பாடி ரொம்ப சூடாயிடுச்சு எனக்கு. அப்புறம் நான் ஏன் யோசிச்சேன், ஏன் வந்து பாடி வெளிய வந்து குளிர்ச்சியா இருக்கு. ஆனா பாடி ஏன் சூடாகுது அப்படின்னு நான் யோசிச்சேன் நானு. ஆனா என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சூடாகுது அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் நினைச்சேன் ஒருவேளை வந்து அதுக்கேத்த மாரி உடம்பு மாத்திக்குதோ தன்னைத்தானே அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற. இப்ப குளிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறுதுங்கிறது சரியா வருதா இல்லையா? ஆமாங்கய்யா. ஆனால் மனிதன் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அது இந்த யோக பயிற்சி எடுத்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும் இல்லையா? யோக பயிற்சி அடிச்சு விண்வெளிக்கு குடியேறுகின்ற பொழுது பூமி அழியுது இல்லையா? பூமி அழிய போகுது. வெட்ட வெளி அழியாது. விண்வெளி அழியாது இல்லையா? விண்வெளி எப்படி அழியும்? அப்பனா நம்ம அந்த மாதிரியான ஜெனரேஷன்ஸ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அங்க போய் குடியேறணும். குடியேறியாக வேண்டும். அங்க போய் இனப்பெருக்கம் பண்ணணும். அங்க போய் கல்யாணமே பண்ணணும். இங்க பண்ணி என்ன பண்ண போறோம்? இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் அதுக்கு தான் சொல்றேன் அந்த ஜெனரேஷன்ஸ் உருவாகணும். அதுக்கு அந்த தலைமுறையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு. இப்ப ஆரம்பிச்சாதான். நீர் மருத்துவம் அவ்வளவுதான். இது வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கணும். நான் போய் வெள்ளைக்காரர்களை சந்திச்சு கொடுத்தாச்சுங்க. அவங்கள ஆராய்ச்சியாளர்கள் திருந்தாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஆசிரியர்கள் திருந்தாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. வண்டி ஓட்டுறவனுக்கு தான் தெரியணுங்க. வண்டி ஓட்டுறவனுக்கு ஒழுங்கா தெரிஞ்சாதான் பயணிகள் பாதுகாக்க முடியும். அப்ப ஆசிரியர்கள் இத கத்துக்கிட்டு வாழ்க்கையில இருக்கிற இனிமேல் வர ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி அந்த அறிவை பெருக்கிக்கணும்னு சொல்ல வரீங்களா? அவன் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அவன் தான் மாணவன். ஆசிரியர் சொல்றபடிதான் மாணவன் கேட்பான். மக்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இதை எடுத்துட்டு போற நம்ம தான் அடுத்த ஜெனரேஷன்ஸ உருவாக்கணும். அந்த இதை அடுத்தடுத்து இது பண்ணணும். ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் சொல்றது வந்து 10-20 பேர் கேட்கறான்னா அந்த ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுத்தா போதுமானது. அந்த ஆசிரியர் வந்து 20 பேர் சொல்லிக் கொடுப்பான். நீ எதுக்கு மாணவருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்கிறேன். நேற்று கூட ஒருத்தர் பேசினாரு. ஆமா, அவருக்கு ஒன்னும் கன்வின்ஸ் ஆகவே இல்லை ஏன் நான்வெஜ் விடணும் அப்படின்னு. அதுதான் நான் கடைசியில என்ன சொல்லி முடிச்சேன் அப்படின்னா, அப்ப நமக்குன்னு ஒரு நோய் வாய்ப்படும் பொழுது நமக்குன்னு இயற்கை அதை வந்து ஓண்டி புடலையே அடைக்கும் போதுதான் நமக்கு வந்து சொரணம் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? என்ன ஒரு ஆணவம் வருது. நானே அந்த ஆணவத்தை பண்ணுவேன். அவர் தைரியமா சொல்றாரு பாரு, நான் இறைச்சி சாப்பிட்டு தான் வந்தேன். அது எதுவுமே தெரியாம வர்றாங்க. சாப்பிட்டது கூட பெரிய விஷயம் இல்லைங்கயா. அந்த திங் இஸ் என்னன்னா அவங்களால விட முடியல அப்படின்ற அந்த இதை வந்து ஒத்துக்கிறாங்க. பட் ஆனா அதை எப்படி கடந்து போறதுன்றது தெரியல இல்லையா? இப்ப சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. மனம் வந்து அடிமை ஆகிடுச்சு அதுக்கு. அதை விட்டுட்டு இருக்க முடியலையே அப்படின்னு வரும்பொழுது அதுதான் நான் சொன்னேன். அப்ப வந்து இப்ப 20 வருஷம் கழிச்சு அப்ப இயற்கை என்னும் பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது வழி வந்து நமக்கு பெருசா இருக்கும் இல்லையா? அப்படின்றதுதான் இது. இப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப லாஸ் ஆறது யாருக்கு? நமக்கு தான் இல்லையா? இதுல வந்து ஆசிரியருக்கு எந்த லாஸுமே கிடையாது. நமக்கு தான் லாஸ். அது அந்த அந்த பணக்கார தன்மை. அதுக்கான காரணம் பணக்கார தன்மைங்க ஐயா. ஏழைகளே பிரியாணி சாப்பிட மாட்டான். ஏழைகளே சாப்பிட மாட்டான். பிச்சை எடுக்கணும். இதுல பணக்காரனுக்கும் ஏழைக்கும் என்னங்கய்யா வித்தியாசம் இருக்கு? அதுதான் எனக்கு புரியல. பசின்றது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அவன் சாப்பிட்டு பழகிட்டான்.
அவன் தான் இந்த கடுமையான விலை கடுமையான பல பல மடங்கு மதிப்புள்ள பணத்தை பார்த்தீங்கன்னா நான் பணக்காரன் தானே, அவ்வளோதான். ஏழை அப்படி திங்க மாட்டானே, பணக்காரன் தானே அந்த வெறி பிடிச்சி திம்பான். ஏழைகளுக்கு இவ்வளோ பணம் இருக்காதுங்க. ஏன் சாதாரண பிச்சை எடுக்கும்போது பிரியாணி இது மாதிரி இறைச்சி உணவு சாப்பிடுவானா, ஒரு இறைச்சி உணவு விலை வந்து 500 ரூபா, ஒரு சாதாரண இட்லி விலை 2 ரூபா. புரியுதுங்க, புரியுது. இட்லி விலை 2 ரூபா. சரி, பசி தானே அப்படிங்கிறீங்க, 2 இட்லி, ஒரு இட்லி திங்கிறான், அவனுக்கு பசி நின்று போகுது. அதே பிரியாணி வாங்கி திங்கிறான், அவனுக்கு பசி நின்று போகுது. பசிக்காக அவன் சாப்பிட்றதில்ல. பசி வந்து எப்போ வரும், பசிங்கிறது ஒன்று கிடையாது, அதான் விஷயமே. அது ஒரு உணர்வு. பசிங்கிற உணர்வு நிலை அது. அது வயிற்றுக்குள்ள போகும்பொழுது, இந்த வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது பசிங்கிறது உணர்வு நிலை. பசி எல்லா பக்கம் இருக்குது. நேற்று நான் வந்து வயிற்றுல ஓய்வு இருந்துட்டு வயிற்றுல ஓய்வு இருந்துட்டு நான் வாயில் ஒரு பொருள் வைக்கிறேன், அப்படியே தலை வலிக்குது, ஜூன்னு வலிக்குது. ஒரு 2 செகண்ட் தலை வலிக்குது, அப்படியே நிற்கிது. அது பசி மயக்கம் கிடையாது இல்லையா? பசி மயக்கத்தினால வர ஆனா அப்படித்தானே நம்ம மைண்ட் இந்த உலகம் வந்து அப்படித்தானே சொல்லியிருக்கு. நீ பசி நீ சாப்பிடாம இருந்ததுனால தான், திடீர்னு சாப்பிடுறதுனால தான் அப்படின்னு. பட் ஆனா அது கிடையாது இல்லையா அது? நாக்கில் வச்சுன்னு அப்படியே வைக்கிறேன், உடனே இங்கே வலி அங்கே வலி, ஒரு மாதிரி உடம்பு எங்கேயும் இந்த வலி போகுதுன்னு 2 செகண்ட் அப்படி வாயில் வச்சா, சுவைக்காக வாயில் வச்ச உடனே அப்படியே ஜூன்னு பரவுதுன்னு ஆச்சரியம். அப்படியே வணக்கம், அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த இந்த கடும் குளிர்நிலை எங்க வந்து நிக்குது பாருங்க, அப்படியே எங்க அப்பா. அப்ப கடுங்குளிர் வந்தாச்சு, மனிதனுக்கு அந்த குளிர்ச்சி கொடுத்தாச்சு. அவன் கடுங்குளிர் வருகின்ற பொழுது அந்த வெப்பத்தை வெளியிடும், அந்த சூழல் வருங்கிறான். சரியா சொல்லிட்டேன். இப்ப அதற்கான வேலை தொடங்கிடுது. விண்வெளி விரியுதுன்னு சொல்லியாச்சு, விண்வெளி குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்தது இந்த அழுத்தி பிழிகிற நிலை வரும்போது, இப்ப நம்ம அது வரும்பொழுது இங்க இருக்க முடியாது. நாளைக்கே தொடங்கலாம். அது யாருக்கு என்ன தெரியும், யாருக்கா தெரியுமா? சூரியனுக்கு தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது. நீ ஜோசியத்தை நம்ப முடியுமான்னு கேட்குறேன். ஜோசியத்தை நம்ப முடியுமான்னு கேட்குறேன். அது ஜோசியம். இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நம்ம இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலநடுக்கத்தின் பாறை மேலதான். இதுல எப்படி வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். எதன் அடிப்படையில வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு அதுவும். அதுதான் நான் சொல்லுகிறேன். அப்ப இதெல்லாம் விஞ்ஞானம் தெளிவா வந்துருச்சு. இந்த விஞ்ஞானம் தெளிவா வந்துருச்சு. நாம இனி செய்ய வேண்டியது என்னன்னா தப்பிச்சு போறதுதான். சரி, இந்த பரிணாம அறிவியலை நினைவு கூறுங்க. அப்படியே நினைவு கூறுங்க. எந்த அளவுக்கு சரியா சொல்லி பார்க்கணும். தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த இடத்துல உள்வாங்கி இருக்கு. அந்த 32ஆம் பக்கம் படிச்சிருப்பீங்க, 31 சரி, வரிசையா படிப்பீங்க. இந்த வரிசை முறை சொல்லுங்க பார்க்கலாம், நினைவு இருக்கான்னு பார்ப்போம். அதாவது ஒரு செல் தாவரம், அதாவது ஒரு செல் அந்த பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் டச் மட்டும்தான், வெறும் தொடுதல் மட்டும்தான் அதோட இது. இனப்பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு செல்ல. அதுக்கப்புறம் 2ஆம் அறிவு வந்து பாத்தீங்கன்னா புழுக்களும், அப்புறம் வந்து அந்த புழுக்கள் அந்த வகையை சார்ந்தது. புழு வகை சார்ந்தது. புழு, அவ்வளவுதான். புழுக்கள் முதலியார். புழுக்கள். அது வந்து பாத்தீங்கன்னா தொடுதலோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டும் இருக்கும், அது கூட அது நகர்தலும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரீப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், வேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தேர்ட் ஒன் 3ஆம் அறிவு பாத்தீங்கன்னா பூச்சி வகைகள் இன்செக்ட்ஸோட சேர்ந்தது. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டச், அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் கொஞ்சம் இருக்கும் அதோட சேர்த்து. அதோட பாத்தீங்கன்னா அந்த ஐசைட் வந்துரும், கண் பார்வையோட வந்துரும். அதை விட பாத்தீங்கன்னா இதோட ரீப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் 4ஆம் அறிவு பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், அதாவது
ஊர்ந்து போற விலங்குகள் வர ஆரம்பிச்சிடும் அது கூட சேர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாம்பு, பல்லி இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? இதெல்லாம். இதோடது பார்த்தீங்கன்னா, டச்சு, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டு, அப்புறம் பார்க்குறது, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து அந்த ஸ்மெல் பண்ற அந்த இதுவும் அதுக்கு வந்துரும். அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி இருக்கிற அந்த அறிவு வளர வளர பார்த்தீங்கன்னா, அந்த ரீப்ரொடக்ஷனோட இது வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுதான் நான் பார்த்தேன். நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம பார்க்கறது. அப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 சென்ஸ் வந்து இந்த பறவைகள், அதுக்கப்புறம் மேமல்ஸ் சொல்லுவாங்க. மேமல்ஸ்னா இந்த பாலூட்டி விலங்குகள். அது கூட சார்ந்தது வந்துரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, தொடுதல், அதே மாரி நகர்தலும், பார்க்கறது, முகர்தல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த டேஸ்ட்டோட இது ஆட் ஆன் ஆகுது. இந்த 4ஓட இது சேர்த்து டேஸ்ட் ஆட் ஆன் ஆகுது. இதுல பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன் இன்னும் கம்மியா இருக்கு. அப்புறம் 6ஆம் அறிவு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் அப்பதான் மனிதன் என்டர் ஆகுறாங்க. இந்த 5ஓட சேர்த்து அ அறிவுல செயல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு ஆட் ஆகுது. இதுல பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1. அதாவது அப்படியே படிப்படியா குறைஞ்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, 1ல வந்து நிக்குது. 7ஆம் அறிவு பார்த்தீங்கன்னா, இந்த செயல்பாடுகளோட சேர்ந்து அண்டவெளியோட கனெக்ட் ஆயிருக்கிறது. ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அ வேற எல்லா இதுலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த தாயின்ற அந்த ஸ்தானம் வந்து அழிஞ்சிரும். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த தாயும் நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம். அந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, தக்க வச்சுக்கலாம். மிச்சம் எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து மரணம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, மகனும் அழிய வேணாம், அந்த தாயும் அழிய வேணாம் அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போய் விடுது. இயற்கையாவே இருக்குது. ம். இதுல வந்து தின்னு சாகிறது தான் விஷயம். ம். தின்னு சாகறான் பாருங்க, அது தின்னு ம். செத்துக்கிறான். சாவே இல்லையே அப்படிங்கிறது இயற்கை சொல்றத அவன் ஜீரநீரை சுரக்க வச்சு செத்து போயிடுறான். அவ்வளவுதான். இது என்ன பண்றது அவனு? இதுல அந்த மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா, அ அந்த அறிவின் பால் நம்ம வந்து யோசிக்காம விட்டதுதான் அப்படின்றது எனக்கு தெரியுது. இப்ப அந்த அறிவு அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த மனுஷன் வந்து மிருகமாவே தான் இன்னும் இருக்கான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. இப்ப நேத்து நான் இது படிச்சத வச்சு பார்த்தீங்கன்னா, ம், அந்த பகுத்தறிவுன்னு பார்த்தோம். அந்த பகுத்தறிவு இல்ல எடுத்துட்டோம்னா, அந்த மிருகத்துக்கும், மனிதனுக்கும் அந்த வித்தியாசமே இல்ல. அந்த பகுத்தறிவு தான் ஆட் ஆச்சுனா தான் மனிதனா மாறுறான். அப்ப அந்த ம். பகுத்தறிவு இல்ல அப்படின்னா, அப்ப இன்னுமுமே நம்ம மிருகமா தானே இருக்கோம். அப்ப இன்னுமே வந்து மாமிசம் இதெல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னா, அப்ப நமக்கும் அந்த மிருகத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல இல்லையா? நம்ம இன்னும் ஆஹ் மிருகமா தான் இருக்கோம். இன்னும் மனிதனாவே பரிமாணமத்திற்கு நம்ம வரவே கிடையாது. அதனால 6 அறிவுக்குள்ள நம்ம இன்னும் புகவே இல்ல அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. கரெக்ட். எப்ப வாய் ருசிக்கு நீ கொடுக்குறீங்களோ, நீ வந்து பகுத்தறிவை பயன்படுத்தல, நீ விலங்காவே இருக்கிற. அப்ப விலங்கிலிருந்து மனிதன் மாறுபட்டு நிற்க வேண்டும் என்று சொல்பவன் ஆசிரியன். விலங்கிலிருந்து பட் ஆனா மனிதன் எத்தன பேர் மாறி இருக்காங்க இந்த பரிணாம வளர்ச்சியில? அந்த அறிவ கொண்டு அதோட ஆராய்ச்சியின் மூலியமாக கண்டுபிடித்த அந்த பலன மட்டும் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே தவிர, நம்ப அதோட சாத்தியக்கூறா வந்து முன்னோக்கி போகவே இல்ல அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. அதாவது அந்த அறிவின் பால் வந்த பழத்தை மட்டும் தான் நம்ம சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்குமே தவிர, அந்த ஆராய்ச்சியின் முடிவோட கிடைக்கிற அந்த பழத்த மட்டும் தான் நம்ம எடுத்து சாப்பிடுறதா இருக்குமே தவிர, அத மேற்கொண்டு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எப்படி அந்த பகுத்தறிவ யூஸ் பண்றது அப்படின்ற நிலைக்கு நம்ம போகவே இல்லன்றது எனக்கு தெரியுது. அதுக்கு தான் நாம மாறி இருக்கோம். நாம வந்துட்டோம்ல, அதுதான். அது இல்லைங்க. இவ்ளோ கண்டுபிடிப்புகள் வந்தா கூட பாத்தீங்கன்னா, இன்னும் எப்படி கம்ஃபோர்ட்டா அ அந்த விலங்கினம் பாத்தீங்கன்னா, அந்த விலங்கோட மனசு பாத்தீங்கன்னா, இன்னும் எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் நமக்கு சொல்லுதே தவிர, இந்த கம்ஃபர்டபுள உடைச்சுட்டு, "நீ பேக் டூ த ஃபார்ம் மறுபடியும் போ" அப்படின்னு சொல்றதுக்கான அது சாத்தியமே இல்ல இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோன்றீங்க. அதுக்கு தான் நான் அதான் உணவு முறையை மாத்திட்டாக்க அந்த பழக்கம் வந்துடும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் அடிப்படை உணவு. அந்த உணவோட சேர்ந்து அது நெறைய விஷயங்கள் மனமோட அடிப்படையும் நெறைய சேர்ந்து வந்துருது இல்லையா? ஐயா சொன்ன மாதிரி, அந்த ஏழை பணக்காரன்ற அந்த இதுவே பாத்தீங்கன்னா, எங்க இருந்து அந்த இது வந்து நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம்ன்றத பொறுத்து தானே ஆமா. அது நம்ம பசிக்காகவே சாப்பிடுறது கிடையாது. ஆடம்பரத்துக்காக தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா? நம்ம என்ன சாப்பிடுறத பொறுத்து தான் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம மீண்டு வந்துடலாம். அதனாலதான் இப்ப சாப்பிடுற நோய் உள்ளவனுக்கு தாங்க இதோட நோய் உள்ளவனுக்கு தான் இத பத்தியான அருமை தெரியுது.
இப்ப இந்த இந்த இது பாத்தீங்கன்னா அவனுக்கு தானே ஐயோ எனக்கு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற அந்த அவசரமும் அவசியமும் வந்து நார்மலான மக்களுக்கு இல்லாம போறதுக்கான காரணம் என்ன இருக்கு? அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கான அந்த செயல்திறன் இல்லாம போறதுக்கான காரணம் வந்து ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்படும் போது அதோட அவசியம் தெரியாது இல்லையா? அது வரைக்கும் அதோட அவசரமும் அவசியமும் தெரியாது. இல்ல இதைத்தான் தொடர்ந்து பேசி புரிய வைக்கணும். அதனாலதான் முதல் படத்தை படிங்க. பாண்டிச்சேரி போயிருந்தேன். பாண்டிச்சேரி அந்த பிரெஞ்சு நூலகம் இருக்கு, பெரிய நூலகம். அந்த நூலகத்தினுடைய நூலகர்கிட்ட பேசினேன், லைப்ரரியன். அந்த நூலகர்கிட்ட பேசினேன். ஆமா, அந்த புத்தகம் நான் தான் வாங்கினேன் அப்படின்னாங்க. எடுங்க கண்ணில் காட்டுங்க என்ன. பார்த்தாங்க, நான் அனுப்பிச்சிருந்த புத்தகம் இது நான் தான் அனுப்பிச்சது அப்படின்னு. இது நான் தாங்க வாங்கினேன் அப்படின்னு. அப்போ இது எங்கிருந்து வாங்கினேன்னு நான் இன்னொருத்தர் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 வாங்கிட்டு நான் வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு ஒன்று வச்சுக்கிட்டு ஃப்ரான்ஸே ஒன்று அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. நான் கை கொடுத்தேன். ரொம்ப புத்திசாலித்தனம், இனிமேல் இதை படித்து ஃப்ரான்ஸ் லைப்ரரிக்கு சொல்லுங்க, இந்த பிரெஞ்சு நாடு உருப்படுத்தும் அப்படின்னு. ஐயோ தெரியாமல் போச்சே அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், ஐயோ நான் ஆங்கிலத்திலே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், எங்களுக்கு பொழப்பே ஆங்கிலத்தில் பேசுகிறதுனால தமிழ் புத்தகத்தை கண்டாவே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் புத்தகமும் படிக்க மாட்டான், தமிழ் புத்தகமும் படிக்க மாட்டான். எங்களுக்கு வேலை என்ன? அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு. உடம்பு கெட்டு போச்சு, உடம்பு எங்களுக்கு எதுவுமே வேலை செய்யறது இல்லை, எனக்கு வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும், அப்போதான். அப்போ உடம்பு கெட்டு போச்சுன்னு சொன்னேன். தின்னு கெட்டு போயிட்டீங்க என்ன, தின்னே கெட்டு போயிட்டீங்க என்ன, நல்லா சம்பளம் வாங்கிட்டு கொடுக்கணும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் சரி நாங்கள் படிக்கிறோம், முதல் பாடத்தை படிங்கன்னு சொன்னேன். முதல் பாடத்தை படிச்சிங்கன்னா நாம் எப்படி மாறி இயற்கையை எப்படி கொண்டு போகுது. பசிங்கிறதுக்கான காரணம் இல்லை, பசி எல்லா காரணத்தினாலும் வரும். பசி இந்த உறுப்பு தான் தூண்டுன்னு கிடையாது, பசிக்கான உறுப்பு எதுவும் கிடையாது. அதனால அவன் தோத்து போகிறான். ஆனால் பசி வரும் பொழுது தண்ணீர் அருதுனீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா பசியும் நிற்கும். உடம்புல எல்லா இடத்துலையும் பசி உணர்வு லிங்க் இருக்கு இல்லையா, அதை ஃபோட்டான். இப்போ ஒரு இடத்துல அந்த ஜீரநீர் பசி வந்துச்சுன்னா அது எங்கே பாதிக்குது? எல்லா பக்கம் போய் வயிற்றுல பசி வந்துட்டா. சொல்லுங்க. எல்லா இடத்துல இருக்கிற உறுப்புக்கும் சிக்னல் அனுப்பிடுது. அப்போ அது கண்ணு பார்க்க சொல்லுது, கை எடுக்க சொல்லுது, வாய் ருசிக்க சொல்லுது ஐயா. அப்போ வாயில ஒரு பொருள் வச்சோம்னா உடம்பெங்கி ஜிவ்வுன்னு ஆகுது. பார்த்தீங்களா? நான் பல முறை உணர்ந்துருக்கேன். நேற்று வாயில ஒரு பொருள் வைக்கிறேன், முறுக்கு வைக்கிறேன், ஏதோ ஒரு பலகாரம் வைக்கிறேன், எல்லா பக்கம் அப்படியே வலிக்குது. ஒரு செகண்ட் வலிக்குது, ஒரு வினாடி தான் எனக்கு வலி வந்துச்சு. அப்போ உள்ள போறது அந்த ஊர். இதெல்லாம் சாதாரண ஆளு புரிந்து கொள்ள முடியாது. உடனே ஜீரண நீர் சுரந்து அந்த ஜீரணம் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சு. அதே ஜீரநீர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு உயிர் நீர். அது ஒரு வகையான உயிர் தன்மையுடைய பயோ கெமிஸ்ட்ரி உயிர் நீர். அது என்னைக்கு சாகிறதில்லை. உனக்கு போட்டு அல்றது, உன்னை கொலை செய்வதற்காகவே இயற்கையில் உண்டாக்கப்பட்டது. அது ஆசையில கொண்டே வச்சிரு, ஆசையில கொண்டே வச்சிரு. அதனால சுவை நீக்குங்கன்னு சொல்றது. சுவை நீக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சுவை உப்பு காரம் இல்லாத சாப்பிட்டாக்கா சுவை ஃபர்ஸ்ட் நீங்கிடும். சுத்தம் தானே தேவை. நமக்கு தேவை 3 வகையான ஆரோக்கியம் தேவை. வெறும் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மனம் சம்பந்தமான ஆரோக்கியம், உடல், மனம், ஆன்மா. அந்த ஆன்மாங்கிறது இயற்கை, அது விண்வெளி, வெட்டவெளி, இந்த 3மே கண்டிஷன். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அது உண்டு, யாருக்குமே கிடையாது. யாரும் இது கொண்டு வரவும் முடியாது. நம்ம விலங்குகள் அழிகிறத பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. அது 5 அறிவு இல்லையா? நம்ம கவலைப்படுது. நம்ம 6 அறிவினாலும் நம்ம சிந்திக்கணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நீ குருவியை காப்பாத்துறேன், கோழியை காப்பாத்துறதுல முட்டாள்தனம். அதுக்கெல்லாம் அறிவும் கிடையாது, முன்னேறவும் முடியாது. அறிவும் கிடையாது, அதுதான் நாம மாறிட்டோம். அப்ப நம்ம முன்னாடி ஒரு நம்ம எப்படி ஆயிரக்கணக்கான எறும்பு அழிகிறது, எறும்பு நிறைய போகுது பூமியில, நிறைய எறும்பு மாதிரி கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுவும் ஒரு அறிவுலேருந்து வந்திருக்க வேணும். அது அழியிறப்ப நம்ம பார்க்க முடியாது.
அது அழியறத எறும்பு செத்து போச்சு நீ கவலைப்படுவீங்களா? ம். அது இயற்கையா நடக்கிறதுனால அதை பத்தி நம்ம சிந்திக்க தேவையில்லை. எறும்பு செத்து போனா என்ன, யானை செத்து போனா ரெண்டும் ஒண்ணுதான். எறும்பு செத்து போனா என்ன, யானை செத்து போனா என்ன? அது எறும்புக்கு மட்டும் வேற உயிர், யானைக்கு வேற உயிரா? எல்லாமே ஒண்ணுதான். அப்படியே அதை பத்தி கவலைப்படுறீங்க? திருவிழாக்கு சேர்ந்தார். அது பார்க்க உருவத்துல பெரியதா இருக்கிறதுனால, இப்போ வள்ளலார் சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிட்டே அப்படின்னா, அப்ப அந்த வயிறுல இருக்கிற உயிரும் ஒண்ணுதானே அப்படின்ற அந்த நீ ஏப்ப அதுவும் ஒரு உயிரு. நீ ஏன் கவலைப்படுற அதை பத்தி? நீ தப்பிக்கிறதே பெரிய, அப்ப உட்காந்து காப்பாத்து, தண்ணி ஊத்திட்டு இருக்க வேண்டியது. வள்ளலார் வந்து எல்லா ஊர்ல போய் தண்ணி ஊத்திட்டு இருக்க வேண்டியதானே? கிணறு வெட்டி எல்லா ஊர் அவரே காய்ச்சி தமிழ்நாடு பூரா அவர் தண்ணி கட்டிட்டு இருப்பார். தண்ணி தமிழ்நாடு பூரா இதுதான் ஒரு வேலையான்னு கேட்கிறேன். அதெல்லாம் ஒரு கருத்து, அவ்வளவுதான். என்னது? பட் ஆனா இல்ல, அதுக்கு பிரபஞ்சம் இருக்கு ஐயா, அதுக்கெல்லாம் காப்பாத்துறதுக்கு நம்ம தேவையில்லை. அதுதான் 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 மறைமுகம் சொல்லி வச்சிருப்பாங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். தண்ணி ஊத்துவான். ஆமா, கரெக்ட் ஐயா. ஆஹ் மரம் வச்சது அவர்தான், அவரு இருக்கை தான். தண்ணி அவரு எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும், அது கொடுத்துருவாரு அவரு. அப்ப இது எங்க நடக்குதுன்னா, நம்ம சுத்தம் செய்கின்ற போது நமக்கு விண்வெளி சக்தி கொடுக்குதுன்னு அர்த்தம். ஆமா ஐயா, சக்தி கொடுக்குது. தான் அழிந்தாலும் தன் குழந்தையை அழிய விடாது என்பதற்காகவே சக்தியை வந்து மூளையை அது கொடுத்திருக்கிறது. மூளை உள்ளதில் அதுக்கு என்ன, மூளை இருக்கிறது தான் தப்பித்துக் கொள்ளும். இப்ப மூளை யாருக்கு இருக்குது? மனிதனுக்கு தான் இருக்குது, மற்ற யாருக்கும் மூளை கிடையாது. பகுத்தறிவு யாரு இருக்குது? மனிதனுக்கு இருக்குது. பசி தாகத்தை கட்டுப்படுத்த திறமை யாருக்கு இருக்குது? மனிதன் இருக்குது. 7ஆம் அறிவு பெற்ற மனிதன் தான் செய்ய முடியும். இப்ப மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம், எதுக்கு சாத்தியம் இல்லை. அப்ப மனிதன் அழிந்து போவதை பற்றி தான் கவலைப்படுவோம் தவிர, கோழி அழுது கொக்கு அதுதான் நாமா. அப்ப இந்த பகுத்தறிவு கொடுத்ததுக்கு காரணமே இந்த பசி தாகத்தை கடந்து வர்றதுக்கு தான் இந்த பகுத்தறிவே வந்தது. ஆமா, இல்லாட்டி அந்த பகுத்தறிவுன்றது ஒண்ணு மனிதர்கள் தேவைப்பட்டிருக்காது. அடுத்த நிலையை போறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கிற அந்த தன்மையே உருவாச்சு. என்ன பரிணாம வளர்ச்சி. அது வந்து இயற்கையிலாவே நமக்கு வந்து வந்தது அப்படின்றது எனக்கு புரியுது. இப்ப நீங்க நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான். அப்ப மூளை, இப்ப நம்ம உடம்புல இருக்கிற மூளை என்பது 2வது மூளை. முதல் மூளை மரபணுதான் முதல் மூளை. மரபணு சேர்ந்து இன்னொரு உதவியாளர் வைத்துக் கொண்டத மூளை. ஏற்கனவே நம்ம மூளை வந்தாச்சு, அந்த மூளை தான் மரபணு. இந்த மரபணு சேர்ந்து 2வது ஒரு வேலையால வச்சுக்குது, அவ்வளவுதான். இப்ப நமக்கு 2 மூளை இருக்குது. நமக்கு மரபணு ஒரு மூளை, அப்புறம் வந்து மண்டைக்குள்ள இருக்கிற மூளை. இது எப்படி டிஎன்ஏ இஸ் ஏ பிரைன், அவ்வளவுதான். இந்த பிரைன் அது என்னமோ பிரெயின் பேர் வைக்கூட நாம. நமக்கு 2 மூளை இருக்கு. இந்த மூளை யார் படைச்சது? உடம்பு தான் படைச்சது. அது காரம் யாரு? டிஎன்ஏ. அந்த மரபணு தான் 2வது ஒரு மூளை வைக்குது. 2வது ஒரு உதவியாளர் வச்சுக்குது. ஏன் வைக்கணும்? மூளை ஏன் வைக்கணும்? மூளை எங்கிருந்து செய்தி வாங்கிக்குது? மரபணுல இருந்து வாங்கிக்குதுங்கய்யா. நம்ம அந்த வழியா வந்த அந்த இதோட இருந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப அப்படிதான் நமக்கு அந்த பரிணாம வளர்ச்சி. அப்படி நான் இப்போ வரைக்கும் வர்றதுக்கும் அந்த இதுல இங்க வந்த பிறகுதான், ஐயா கிட்ட வந்த பிறகுதான் அந்த ஒரு கேள்வி வரந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல நம்ம மூதாதையர் கிட்ட இருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னு. பட் ஆனா இப்ப சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட மூதாதையர் யாருன்னு அப்படின்னா அந்த சிங்கிள் செல் அனிமல் தான் நம்மளுடைய மூதாதையர். நம்மளுடைய மூதாதையர் கிடையாது, அந்த சிங்கிள் செல்ல இருந்து வந்ததுதான் நம்மளுடைய மூதாதையர் பண்றது எனக்கு புரியுது. அவன் தான் இந்த சிங்கிள் செல்ல அந்த முதல் மூதாதை. அவன் தான் அறிவு உள்ளவன். அந்த எதை கொடுங்கன்னா தனக்குன்னு ஒரு உதவியாளன் வைத்துக் கொள்ளலாம். தனக்கு ஒரு உதவியாளர், ஒரு கணக்கு பள்ளி வச்சுக்கிறான். இவன் கணக்கு போற ஒரு கணக்கு பள்ளி வச்சுக்கிற மாதிரி தனக்கு கணக்கு போறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறான். அந்த டிஎன்ஏ, அந்த மரபணு தான் தனக்கு உதவியாளராக ஒரு மூளையை படைக்கிறது. அப்ப அதோட அறிவுல இருந்து தான் நம்ம டிராவல் பண்ணிட்டே வரோம் இல்லையா? அதோட அறிவு, அது ஒரு அறிவு, நமக்கு 2 அறிவு. அந்த 2 அறிவு அப்ப அதுல இருந்து தான் ஒன்னொன்னா ஆட் ஆகிட்டே வருதுன்னா, அப்போ அதுல இருந்த மெமரிஸ் எல்லாம் தான் நமக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும். இதுல
சில பேர் மண்டை இருக்கிறதுக்கெல்லாம் மூளை இருக்கும். மாட்டுக்கு மூளை இருக்கும். மண்டை எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கெல்லாம் மூளை இருக்கும். அப்போ ஒரு அனிமலுக்கும் ஒரு சிறப்பான குணம் இருக்கும் இல்லையா? இப்ப வேகமா ஓடுறது, இப்ப ஆந்தைக்கு பாத்தீங்கன்னா நைட்ல பாக்குறது. அதுதான் நாம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்ப நமக்கு பறக்கிற அந்த சக்தி மட்டும் கிடையாதுன்றது மட்டும் இல்ல. அப்ப எல்லா அனிமலோட பெஸ்ட் வெர்ஷன் நம்ம கிட்ட இருக்கும். முன்னேற்ற பகுதி தான், முன்னேற்ற பகுதி. அது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குது, அவ்வளவுதான். அறிவு நிலையில எடுத்துக்குது. அறிவு நிலைங்கிறப்ப எல்லாமே நமக்கு உள்ள வந்துடும். அறிவு நிலை இதுல முக்தி நிலை அடைஞ்ச பிறகு நம்ம பறக்கிறதுக்கான சக்தி வந்து பறக்கிறதுன்னா நம்ம இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு காணாம நம்ம போய் சேர்ந்துருவோம். எங்க நம்ம எதுவும் நினைக்கிறோமோ அதுதான் மாதிரி. அந்த போட்டான் நிலை தான், அந்த ஒளித்துகள் நிலை தான். ஒளித்துகள் நிலை தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒளித்துகள் நிலை அது போய்க்குது. அப்ப நாம என்ன பண்ணோம்னா இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி நோயற்ற நிலையை வாழுகின்ற பொழுது அது வருது. அப்ப நமக்கு தேவையான மூளையினுடைய செயல்பாடு என்ன தெரியுமா? ஐம்புலன்கள் இருந்து வரக்கூடிய செய்திட்டு அது வந்து சேர்த்து வைக்கும். சரி, மூளை என்ன பண்ணுதுன்னா ஐம்புலன்கள் இருந்து வரக்கூடிய செய்திகளை சேர்த்து வச்சு யாரு கொடுக்கறது? நமக்கு தாங்க கொடுக்கும். டிஎன்ஏ கொடுக்கும், மரபணு கொடுக்கும். டிஎன்ஏக்கு மூளைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? டிஎன்ஏக்கு மூளைக்கு என்ன வித்தியாசம்? டிஎன்ஏன்றது நம்மளுடைய மூலக்கூறு, நம்மளுடைய அது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உடலோடு இருப்பது. மைண்ட்ன்றது இந்த நம்ம பாடியில மட்டும் இருக்கிறது. அதாவது இப்ப வந்திருக்கிற மெமரி மட்டும். டிஎன்ஏன்றது பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் மாதிரி, மைண்ட்ன்றது நம்ம கையில இருக்கிற காசு மாதிரி. அது என்ன பண்ணுதுன்னா வெளியிருக்கிற தகவலை உள்ளே கொடுக்கும். இது வெளியிருக்கிற தகவல் உள்ள வாங்கி தன்னை தகமைத்துக் கொள்ளும் டிஎன்ஏ. உதவியாளர் கொடுக்குற இது வந்து உள்ள இருந்து பார்க்காது, உள்ள இருந்து வெளியே பார்க்க. டிஎன்ஏ உள்ள இருந்து வெளியே பார்க்க முடியாது. உள்ளுக்கு இருந்து. ஆனா வெளியிருக்கிற நடவடிக்கை கவனிக்கிறது யாரு? மைண்ட் தான், மூளை. இப்ப இந்த நம்மளுடைய பிரெயின் ஆர்கன்ஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லா உள்ளுறுப்புகளுடைய வேலையை ஃபுல்லா பாக்குறது அந்த டிஎன்ஏ. சரி, அவர் வந்து உதவியாளர் படைச்சிட்டாரு. உதவியாளர் மூளை. அவர் என்ன பண்றாரு? வெளியிருக்கிற நடவடிக்கைகளை கவனிச்சு இவர் உள்ள இருக்கிறதுனால உள்ள இருந்துட்டே இருப்பாரு. உள்ளுக்குற மாற்றத்தை பண்றது டிஎன்ஏ. வெளியிருந்து தகவலை வாங்கி கொடுக்குறாரு பாருங்க. புலனாய்வு துறை பண்ற வேலை இவரு தான். வாங்கி டிஎன்ஏக்கு தகவல் கொடுத்துருவாரு. அப்ப ஏற்கனவே டிஎன்ஏக்கு ஒரு மூளை இருக்கு. அவர் தான் டிஎன்ஏ படைக்கிறாரு, இந்த மூளையை படைக்கிறாரு. மூளை என்ன பண்ணுது? வெளியிருக்கிற தகவலை வாங்கி டிஎன்ஏ கொடுத்துறாரு. அப்ப என்ன ஆகுது கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இது டிஎன்ஏ மெல்ல மாறும், மூளை வேகமா மாறும்னு அர்த்தம். என்னது? டிஎன்ஏ மெதுவா மாறும், மூளை வேகமாக மாறும். சரி, மூளை வேகமா மாற சொல்லி தகவல் கொடுத்துச்சுன்னா உடனே டிஎன்ஏ வேகமா மாறும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். டிஎன்ஏ மெல்லமா மாறும், மூளை வேகமா மாறும். மூளை வந்து வேகமா மாற சொல்லி தகவல் கொடுத்துச்சுன்னா டிஎன்ஏ வேகமா மாறும். மூளை மட்டும் இல்லைன்னா டிஎன்ஏ மெதுவா மாறிட்டு இருக்கும். எத்தனை கோடி ஆண்டுகள்? லட்சம் கோடி ஆண்டு ஆகும். அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனாலதான் யோசிச்சு நம்மளால மாத்த முடியுது. மூளை இருக்கிறனாலதான். மூளையினுடைய செயல்பாடு என்ன? பகுத்தாராயிருதுதான். பகுத்தாராயர் மட்டுமல்ல, சரி, அந்த பகுத்தாராயர் எங்கிருந்து அதுக்கு மூளைக்கு செய்தி கிடைக்குது? அதுக்கு செய்தி எங்கிருந்து கிடைக்குது? ஐந்து புலன்கள். சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க. 5 புலன்கள் என்ன? 5 புலன்கள் என்ன? மெய்வாய், கண், மூக்கு, செவி. அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. அவ்வளவுதான். இந்த மெய்வாய், கண்முக்கு, செவி கொடுக்குற செய்தி பூரா மூளை வாங்கி உடனடியாக யாருக்கு செய்தி கொடுத்துருவாரு? டிஎன்ஏ செய்தி கொடுத்துருவாரு. அப்போ உடனடியாக உடம்புல மாற்றம் நிகழ்ந்து விடும். ஸ்பீடு ரெக்கவரி. என்னது ஸ்பீடு ரெக்கவரி? போட்டனே சக்கரை 2 நாள்ல குணமாகுது. ஃபாஸ்டா வேலை பண்றீங்க. உடனடி சக்கரை நோய் நல்லா ஆயிருது. அப்ப பாடி வந்து இன்டெலிஜென்ஸ் தான், நம்ம தான் அதை வந்து தடுத்து வச்சிருக்கோம்.
சாக நம்ம நம்ம வந்து நம்ம அப்போ பயன்படுத்த தெரியாம நம்ம இருக்கிறோம். ரொம்ப சூப்பராக எது பாருங்க. நேச்சுரலா வந்து பாடி வந்து இன்டெலிஜென்ட் தான். பட் ஆனா அந்த வண்டியை எப்படி ஓட்டுறோன்றது அந்த ஓட்டுநர் தான் வந்து நல்லபடியா ஓட்டணும் அப்படின்றது அதான் தெரியும். நமக்கு நினைச்செல்லாம் தின்னு பசியை கண்ட்ரோல் பண்றது போய் தின்னு. இப்போ நான் நேற்று சாப்பிட்டதுனால சொல்றேன். இந்த பொரியும் ம். பொரியும் அந்த காரக்கல்லையும் போட்டு இப்போ காரக்கல்ல போடுறேன். அப்படியே உடம்புல ஜூன்னு ஓடுது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு வினாடிக்கு தலைவலிக்குதுங்க. ஒரு 2-3 வினாடி உடம்பெங்கிலும் வலி வந்துச்சு. அதான் சொல்றேன். அப்ப இது எப்படின்னா நமக்கு யூசர் மேனுவல் வந்து என்ன சொல்றது, ப்ராடக்ட் கொடுத்தாச்சு, யூசர் மேனுவல் கொடுக்கல யாரும் கையில. ம் இப்போ வெளி தகவலை வாங்கி கொடுக்கிற ஒரு டிஎன்ஏ அந்த மூளை வெளியே இருக்கிற தகவலை வாங்கி மூளை கொடுத்து கோடிக்கணக்கான ஆண்டுகளை அங்கே மாறாம இருக்கிறதை வேகமா மாற்ற வைக்குது. கோடிக்கணக்கானாக மெல்ல மாறிட்டு வர்ற நீ மெல்ல மாறாத, நீ உடனடியா மாறுன்னு சொல்றது மூளை தான். உடனே மூளை என்ன பண்ணுதுன்னா, உடனே மூளை உற்பத்தி பண்ணது இவரு டிஎன்ஏ தான் மூளை உற்பத்தி பண்ணது. தன்னுடைய கையாளு தானே, தன்னுடைய உதவியாளர் தானே. உதவியாளர் சொல்றதை வச்சு உடனடியே தன்னை மாற்றி கொள்கிறது. மாற்றி அப்பவே நோயை குணமாக்க ஆரம்பிச்சிருது. 2வது நாள் சக்கரை தண்ணி குடிச்சாவே அங்கே இறப்பில் காலியாயிருமே. தண்ணி குடிச்சிட்டு வயிறு வலி போட்டிங்கன்னா அது 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அங்கே குறைய ஆரம்பிச்சிடும். 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் விரைந்தே தொழில் கேட்கும் ஞானம் வள்ளுவர் எழுதுவார். சீக்கிரம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவார். விரைந்தே தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்திருந்து சொல்லுதல் வல்லார்பரில். அதாவது சொல்ல வேண்டியதை தொகுத்து கொடுத்தீங்கன்னா அவர் சீக்கிரம் அவன் கற்றுக்கிட்டு முன்னேறிடுவான். வள்ளுவரே சொல்லுவார், ஸ்பீட் ரெக்கவரி. சீக்கிரம் செஞ்சு கொடுங்க, சீக்கிரம் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கன்னு சொல்றான்னு இல்லை. அதான் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம். உலகம் வேகமா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வேகமா எங்களை காப்பாத்துங்க, வேகமா கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு சொல்லக்கூடியவங்க செய்தி தொகுத்து சொன்னோம்னா இந்த மக்கள் மாறிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அதனால இப்ப மக்கள் நம்ம பெருகிட்டு வர்றாங்க நாளுக்கு நாள். இப்ப நம்ம அவங்க சிந்திக்க வைக்கணும், சொல்லி கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். இப்ப நம்ம 2 வேலை பண்றோம், சொல்லியும் கொடுக்க வேண்டும், சிந்திக்கவும் செய்யணும் என்று கூறி முடிவு செய்யலாம். மறுபடியும் சந்திப்போம். சரியா? நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா.